कादल संपर्की सीजन 2 एपिसोड 4 August 1995 Marina Beach 4 PM சுந்தர் மெரினா பீச் காந்தி சிலை அருகில் காத்து கொண்டிருந்தான். 15 நிமிஷம் லேட் ஆச்சே, ஏன் இன்னும் வரலை என்று யோசித்தவாறு நேற்று இரவு மாதினியிடமிருந்து ஒரு அவசரமான ஃபோன் கால் வந்திருந்தது. மறுநாள் மதுரை செல்வதாக இருந்தவனிடம், சுந்தர், ஒரு முக்கியமான அவசரமான விஷயம் பேசணும், ப்ளீஸ் நாளைக்கு மீட் பண்ணலாம் என்றாள் பதற்றமாக. ஏதாவது ப்ராப்ளமான நம்ம கேட்டதுக்கு ஃபோனில் சொல்ல முடியாத சுந்தர், ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொன்னாலே படபடப்பா அவன் மனதை யோசித்துக் கொண்டிருந்தது. சொல்ல தெரியாத பயத்தை தன் மனதில் உணர்ந்தான். ஆட்டோ ரிக்ஷாவிலிருந்து இறங்கியவள் நேராக அவனிடம் வந்தாள். சாரி சுந்தர், 20 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு என்று கூறிக்கொண்டே. உடனே பார்க்கணும், அவசரம்னு கூப்பிட்டியே, ஏதாவது பிரச்சனையா மாதிரி வேகமாக கேட்டான். சில நொடிகள் எதுவும் பேசாமல் நடந்தவள், முதல்ல எங்கேயாவது உட்காரலாம், உங்ககிட்ட நிறைய பேசணும் என்றாள் கவலையான குரலில். என்று மட்டும் கூறிய சுந்தர் அவள் முகத்தை ஆழமாக பார்த்தான். அதில் கவலையும் குழப்பமும் கலந்திருப்பதாகப்பட்டது அவனுக்கு. இருவரும் எதுவும் பேசாமல் 2-3 நிமிடம் நடந்தார்கள். இளம் மாலை வெயிலாக இருந்த போதிலும் சூடு இல்லாமல் இருந்தது. ஒரு தனிமையான இடத்தில் அமர்ந்து கொண்டார்கள், கடலை நோக்கி. சுந்தர் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தவள் எதுவும் பேசாமல் அவன் கையை எடுத்து தன் மடியில் வைத்து கொண்டாள். வீட்டில் என்ன ப்ராப்ளம் மதனி? சுந்தர் அமைதியான குரலில் கேட்க, சில நொடிகள் மௌனமாக இருந்தவள் அவனை பார்த்து, வீட்டில் ஒரு அலையன்ஸ் சீரியஸாக பார்க்குற மாதிரி இருக்கு சுந்தர். MRL கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பையனோட ஜாதகம் என்றால் இறுக்கமான குரலில். சுந்தரின் கை அனிச்சையாய் மெல்லியதாக அதிர்ந்ததை உணர்ந்தவள் தன் 2 கைகளுக்கு நடுவில் அவன் கைகளை பொத்திக் கொண்டாள். அந்த ஆதரவான தொடர் இருவருக்குமே தேவையாக இருந்தது. உணர்ச்சிகளை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சிறிது நேரம் கடலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தவன், என்ன திடீர்னு என்றான். நேற்று சாயங்காலம் எங்கள் மாமா கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. தான் அந்த பையன் வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வந்ததையும் அவன் குடும்பத்தை பற்றியும் எங்கள் அம்மாட்ட சொல்கிறது என் காதில் விழுந்தது என்றவள் சில நொடிகளுக்கு பிறகு தானே தொடர்ந்தாள். போன வாரம் இந்த MRL அலையன்ஸ் பற்றி வீட்டில் பேசும்போது நான் ஜஸ்ட் எப்பவும் போல கேஷுவலாக வர ஜாதகம்னு நினச்சி உன்கிட்ட சொல்லலை. ஆனால் எங்கள் மாமா போய் பார்த்துட்டு வர அளவுக்கு சீரியஸ்னு நேற்று சாயங்காலம் தான் அந்த ஃபோன் மூலமாக எனக்கு தெரிஞ்சது சுந்தர் என்றாள் கவலையான குரலில். என்ன சொல்வது என்று தெரியாமல் சுந்தர் தலையை மட்டும் அசைத்தான். இளம் மாலை காற்று ரம்யமாக வீசிக்கொண்டிருந்தது. கரையை தொடும் அலைகளின் வேகம் கொஞ்சம் கூடியிருப்பது போல் அலைகளின் இறைச்சலான ஓசை கேட்டது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக மக்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியிருந்தது. என்ன சுந்தர், எதுவும் பேச மாட்டேங்கிற என்பதாய் மாதினி தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தவன் மெதுவாக திரும்பி அவளை பார்த்து, என்ன ஆயிடுமோன்னு எதை நினைச்சு ரொம்ப பயந்தோமோ, அந்த சூழ்நிலை ரியலா நிஜமா வந்துருச்சுல இப்போ என்றான் வெறுமையான குரலில். அவன் தன் மடியில் இருந்த கையை எடுத்துக்கொள்ள முயல்வதை உணர்ந்தவள் என்று அவனை பார்த்து முறைத்துவிட்டு மறுபடியும் இழுத்து மடியில் வைத்து கொண்டாள். பிறகு சற்று குனிந்து தன் மடிமேல் இருந்த அவன் உள்ளங்கையில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். அந்த பையன் எந்த கம்பெனின்னு சொன்ன? MRL தானே என்றான் சுந்தர் பதில் எதிர்பார்க்காத கேள்வியாய். இந்த டீட்டெயில்ஸ் தான் இப்போ ரொம்ப தேவை பாரு என்றால் எரிச்சல் பட்ட குரலில். பிறகு இது இன்னும் சீரியஸாக ஆகிற மாதிரி தோணுச்சுன்னா
உடனே நான் நம்மளை பற்றி வீட்டில் சொல்லிடுவேன் சுந்தர் என்றாள். அதுக்கில்ல மாதனி என்று ஆரம்பித்தவன் சிறிது நேரம் யோசனைக்கு பிறகு, என்கிட்ட சொல்லிக்கிறதுக்குன்னு பெருமையாக காமிச்சிக்கிறதுக்குன்னு வேலை வெட்டி எதுவுமே இல்லை. யாரோட கம்பேர் பண்ணினாலும் என்னோட இப்போ இருக்கிற பொசிஷனில் உங்கள் வீட்டில் நம்ம விஷயம் நல்லா தோணாது, பாசிட்டிவாக தெரியாதுல்ல என்றான். வாட் எவர், நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சுந்தர். கத்தலோ சண்டையோ சச்சரவோ நான் போராடித்தான் ஆகணும் என்றாள் அமைதியான குரலில். உங்கள் வீட்டில் நம்மளை பற்றி சொன்ன உடனே உங்கள் அப்பா அம்மாவோட முதல் கேள்வியே அந்த பையன் என்ன பண்ணுறான்னு தானே இருக்கும். இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கான், பிஸ்னஸ் ஃபெயிலியர், வேலை இல்லாமல் சுத்திட்டு இருக்கான்னு சொல்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உங்கள் அப்பா அம்மாவை ஃபேஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என்றான் வெறுமையான குரலில், தனக்குத்தானே சொல்லிக் கொள்வது போல். மாதனி பதில் எதுவும் கூறாமல் தூரத்து கடலை வெறித்து கொண்டிருந்தாள். உனக்கே தெரியும் சுந்தர், எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்ல இருந்து பிழைச்சி இப்போதான் நார்மல் ஹெல்த்துக்கு வந்திருக்கார். இந்த சமயத்தில் அவரை டிஸ்டர்ப் பண்ணி கஷ்டப்படுத்துகிற சூழ்நிலை ஆயிடுச்சேன்னு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஏதோ கவலையாக இருக்கு என்றால் உடைந்த குரல். சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு சுந்தரை பார்த்து கொண்டே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு சுந்தர், கஷ்டமாக இருக்கு, அழுகையா வருது என்றாள். அவள் கண்கள் கலங்கியது. ப்ளீஸ் ஏதாவது பண்ணுடா என்றாள் கெஞ்சலான குரலில். ஐ ஆம் ஜஸ்ட் 23, வேற என்ன இல்லாமல் செட்டில் ஆகாமல் இருக்கேன், என்னால் என்ன பண்ண முடியும் இப்போ உடைந்த குரலில் கூறினான். பிறகு பெருமூச்சாய் விட்டவன், தெரியல என்று தன் கையால் செய்கை காண்பித்தான், செய்வதறியாது. இன்னும் 2 வருஷமாவது வேணும் மாதனி, நான் நல்லா செட்டில் ஆகிறதுக்கு என்றபடியே மாதனி அவனை சோகமாக பார்த்து கொண்டிருந்தாள். இப்போதைக்கு என்னால் ஒன்று தான் பண்ண முடியும் மாதனி, உங்கள் வீட்டுக்கு வந்து ப்ளீஸ் கிவ் மீ 2 இயர்ஸ்னு உங்கள் அப்பா அம்மாவை கையெடுத்து கும்பிடுறேன். அதுக்குள்ளே என் மாதிரியை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கன்னு கெஞ்சுறேன். உங்கள் வீட்டில் உள்ளவங்களை நிற்க வச்சு வரிசையாக எல்லார் காலிலும் விழுறேன் என்றபடி தன் கண்களில் வழியும் கண்ணீரை மறைப்பதற்கு தலையை குனிந்து கொண்டான். ஐயோ அப்படி சொல்லாத சுந்தர், ரொம்ப கஷ்டமாக இருக்கு கேட்கறதுக்கு என்று மாதனி குலுங்கி குலுங்கி அழுதாள், தலை குனிந்தபடி. நீ வீட்டுக்கு வரவும் வேண்டாம், யார் காலில் விழவும் வேண்டாம் என்று கோபமாக கத்தினாள். அப்படி எதுவும் பண்ணிடாத, என்னால் தாங்கிக்கவே முடியாது என்றாள் அழுகையினிடையே. சிறிது நேரத்தில் அழுகை நின்றிருந்தாலும் இருவரும் இறுக்கமாக இருந்தார்கள், என்ன பேசுவது என்று தெரியாமல். பிறகு மாதனி, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய டைம் இது சுந்தர், சோர்ந்து போகிறதுக்கோ பணிஞ்சு போகிறதுக்கோ பயப்படுறதுக்கோ தடுமாறுவதற்கோ நேரம் இல்லை. இது 2-3 நாளில் எனக்கு தெரிஞ்சிடும் இந்த எம்ஆர்எல் அலையன்ஸ் எவ்வளோ சீரியஸாக போகுதுன்னு. அப்போ நான் வீட்டில் சொல்லிடுவேன். என்ன, அப்பா ஹார்ட் அட்டாக்ல இருந்து இப்போ தான் ரிக்கவர் ஆயிருக்கார், அவருக்கு இதை கேட்டால் கஷ்டமாக இருக்கும். நீ வேலை பிஸ்னஸ்னு செட்டில்டாக இருந்திருந்தா அந்த அளவுக்கு எனக்கு ஈஸியாக இருந்திருக்கும். பட் எனிவே லெட் மீ ஃபைட் இட் அவுட். கவலைப்படாத சுந்தர், நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிவிடுவேன் என்று சிரிக்க முயற்சித்தாள். சுந்தர் பதில் எதுவும் கூறாமல் அவளை பார்த்து மெதுவாக தலையசைத்தான். சுந்தர், பிரச்சனை பெருசாச்சுன்னா உங்கள் அப்பா வருவார்ல எங்கள் வீட்டுக்கு பேசுறதுக்கு? மாதனி கேட்டாள். நிச்சயமா, அடுத்த நாளே நான் எங்கள் அப்பாவை கூட்டிட்டு வந்துடுவேன் உங்கள் வீட்டுக்கு, உங்கள் அப்பாவோட பேசுறதுக்கு
என்றான். சிறிது யோசனைக்கு பிறகு, நான் நாளைக்கு மத்தியானம் வைகை எக்ஸ்பிரஸில் கிளம்பி மதுரை போய் அப்பா கிட்ட இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவரை ரெடி பண்ணிடுறேன் என்றான். பிறகு, நீ முன்னாடி சொன்னிய வெங்கட்ராமன் மாமான்னு ஒருத்தர் உங்களோட ஃபேமிலி குரு மாதிரி, அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு. அவர் டீட்டெயில்ஸ் கொடு மாதனி, ஒரு எமர்ஜென்சிக்கு வச்சுக்கிறேன் என்றான். ஆழ்ந்த சிந்தனையாய், எந்த வழியில் யார் ஹெல்ப் பண்ணினாலும் நல்லதுதான். இருவருக்கும் ஏதோ சொல்ல தெரியாத நம்பிக்கை வந்தது. கொஞ்சம் தெம்பாக உணர்ந்தார்கள். நேரமாக ஆக சோகமும் பயமும் குறைந்து கொஞ்சம் தெளிவாய் இருந்தார்கள். நாளைக்கு நீ ஊருக்கு போறல்ல, கஷ்டமா இருக்குடா. நீ திரும்ப எப்போ வருவ என்றாள் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு. ஏண்டி, இன்னும் இந்த ட்ரிப்பே முடியல, அதுக்குள்ள அடுத்த ட்ரிப் எப்போ வருவேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? எனக்கு பார்க்கணும் போல இருக்கும்ல, அடுத்து எப்போ வருவ சொல்லு. அவள் விடாமல் துணத்த, அவளை முறைத்தவன், அடுத்து உன் கல்யாணத்துக்கு தான் வருவேன் என்றான் அவளை சீண்டுவதற்காக. அவள் அவனை கோபமாக பார்த்து கொண்டே ஏதோ சொல்ல ஆரம்பிப்பதற்கு முன் அவனை தொடர்ந்தான். ஏ மாதனி, உனக்கு கல்யாணத்துக்கு என்ன ப்ரெசன்ட் வேணும் என்கிட்ட இருந்து? சிரிப்பை அடக்கி கொண்டே முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு கேட்டான். மண்ணாங்கட்டி என்றபடி கைப்பிடி மணலை அவன் மீது எறிந்தவள், சுந்தர், இந்த மாதிரி விளையாட்டுக்கு கூட சொல்லாத, கஷ்டமா இருக்கு, வேண்டாம் ப்ளீஸ், சொல்லவே சொல்லாத என்றாள் கோபமாக விரலை ஆட்டிக்கொண்டே. சரி சரி சொல்லலை என்றான் சிரித்துக்கொண்டே. நீ மெட்ராஸுக்கு வரப்போகிறங்கிறத நினைச்சு நினைச்சு சந்தோஷமா எதிர்பார்த்து காத்திருக்கிறது, நீ மதுரைக்கு திரும்ப போகும்போது சோகமா இருக்கிறது, நடுவில் பார்த்துக்கும் போது நேரம் போனதே தெரிய மாட்டேங்குது, மறுபடியும் எப்போ பார்த்து போன்னு வெயிட் பண்ணுறது, இதே வாழ்க்கையா போச்சுல்ல ஏ சுந்தர் என்றாள் வருத்தமான குரலில். இன்னும் நெருக்கமாக அமர்ந்து கொண்டார்கள். கால், இடுப்பு, தோல் எல்லாம் இடிக்கும்படி. சுந்தர் மாதனியின் கைவிரல்களை தன் விரல்களோடு கோர்த்து கொண்டான். பிறகு மெதுவாக உயர்த்தி அவள் புறங்கையில் முத்தமிட்டு தன் உதட்டின் மேல் அவள் கையை அழுத்தி கொண்டான், கொஞ்சிக் கொண்டே இருப்பது போல். மாதனிக்கு அது மிகவும் பிடித்திருந்தது. சிறிது நேரம் பொதுவாக பேசிக் கொண்டிருந்தார்கள். சரி சுந்தர், இருட்ட மாதிரி இருக்கு, கிளம்பிடலாம் வா என்று மணி பார்த்து கொண்டே எழுந்தாள். இன்னைக்கு நான் ஆட்டோலேயே போயிடுறேன் என்றவாறு. இருவரும் காந்தி சிலை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, உன் கல்யாணத்துக்கு என்ன ப்ரெசன்ட் வேணும்னு ஒரு மக்கான கேவலமான கொஸ்டின் கேட்டல நீ, அந்த அப்பத்தமான கேள்விக்கு இப்போ நான் சீரியஸான ஒரு பதில் சொல்ல போகிறேன் சுந்தர் என்றபடியே மாதனி நின்றாள். புன்சிரிப்புடன் என்ன என்பதாய் அவளை பார்த்து சுந்தர் புருவம் உயர்த்தி தலையசைக்க, உன் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் எனக்கு, வாழ்க்கை ஃபுல்லா என்றாள் அமைதியான ஆழமான குரலில். ஹ என்று அவளை பார்த்தவன் கிண்டலான குரலில், உன் ஹஸ்பண்ட் கிட்ட நீ என்னை என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவ? உடன்பிறவா சகோதரன்னா? உன் குழந்தைகிட்ட என்னை காமிச்சு சுந்தர் மாமாக்கு ஹலோ சொல்லு, குட் மார்னிங் சொல்லு, ரைம்ஸ் சொல்லும்பியா? அந்த கொடுமையெல்லாம் நான் பார்க்கணுமா என்ன? சிரித்து கொண்டே திரும்பி நடக்க ஆரம்பித்தான். 4-5 அடி நடந்தவன் ஏதோ உணர்ந்தவனாய் நின்று திரும்பி பார்க்க, மாதனி நகராமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அவனையே முறைப்பாய் பார்த்தவாறு. மெதுவாக அவளை நோக்கி நடந்து சென்ற சுந்தர் சில நொடிகள் ஆழ்ந்து பார்த்தான். பிறகு தேவர் மகன் படத்தில் ஒரு ஆழமான இமோஷனல்
ட்ரெயின் சீன் இருக்கும் மாதிரி. கமலுக்கு வேறு யாரோடையோ கல்யாணம் ஆயிடுச்சு. இதுதான் கடைசி தடவையாக அவனை பார்க்க போகிறோன்னு கௌதமி கமலை ட்ரெயினில் அழுதுண்டே கிஸ் பண்ணுவா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் அது என்றபடி சில நொடிகள் மௌனமாக அவளை பார்த்தவன், அப்படி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்ததுன்னா உன் உதட்டில் அழுத்தி கிஸ் பண்ணுவேன், கண்ணில் கண்ணீரோடு. தட் வுட் பி த லாஸ்ட் மீட்டிங் பிட்வீன் அஸ் என்றான் கலங்கிய தழுதழுக்கும் குரலில். சுந்தருக்கு அவ்வளவுதான் இல்லை, அது போதும்ல, அதோட எல்லாம் முடிஞ்சதில்ல என்றால் சோகமான காயம்பட்ட குரல். இந்த 4 வருஷ பழக்கம் என்று ஆரம்பித்தவன் சில நொடிகள் யோசித்து, எனக்கு தெரிஞ்ச மாதிரியா சுந்தரோட மாதிரியா தான் உன்னைய நான் கடைசியா பார்க்க ஆசைப்படுறேன். அந்த மெமரிஸ் எனக்கு போதும். இன்னும் 40 வருஷமோ 50 வருஷமோ கவலை இல்லை, உன்னோட பசுமையான சந்தோஷமான ஞாபகங்கள் எனக்கு போதும், என் மூச்சு நிற்கிற வரைக்கும் என்றவன் திரும்பி மெதுவாக நடக்கத் தொடங்கினான். வேகமாக நடந்து அவனுடன் சேர்ந்து கொண்ட மாதனி அவன் தோளில் தன் தலையை சாய்த்து கொண்டே நடந்தாள். காந்தி சிலை அருகில் மாதனி ஆட்டோவில் ஏறும் முன் அவள் கையை பிடித்து நிறுத்தி, ஐ லவ் யூ மாதனி என்றான் அவள் கண்களை பார்த்தபடி. இனிமே இப்படி சொல்றதுக்கு சான்ஸ் கிடைக்காமல் கூட போயிடலாம். விரக்தியாய் சிரித்தான். திடுக்கிட்டவளாய் அவனை பார்த்தவள், நீ எதை பற்றியும் கவலைப்படாத சுந்தர், நான் எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிடுவேன், மேனேஜ் பண்ணிடுவேன், என்னை மீறி எதுவுமே நடக்காது எங்கள் வீட்டில், நீ கவலைப்படாத சரியா? மதுரைக்கு போயிட்டு லெட்டர் போடு, see you என்று சோகமாக புன்னகைத்து கொண்டே கையசைத்தாள். டேக் கேர் மாதனி என்றான் சுந்தர். மிகுந்த சத்தத்துடன் ஆட்டோ ரிக்ஷா சென்று கொண்டிருக்க மாதனியின் மனது சுந்தரையே நினைத்து கொண்டிருந்தது. ஒரு அலையன்ஸ் வீட்டில் சீரியஸாக பார்க்குற மாதிரி இருக்கு சுந்தர்னு சொன்ன உடனே தன் மடி மேலே இருந்த அவனோட கை எப்படி அதிர்ந்தது. நடுக்கம் குறைய கொஞ்ச நேரம் ஆச்சுல்ல? பயந்துட்டியா? சாரிடா மனதோடு பேசினாள். சொல்லியிருக்க வேண்டாமோ? மனது வேதனையாய் நினைக்க அவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. நேரம் போனதே தெரியலல்ல, எவ்வளவு விஷயம் பேசினோம். சுந்தருடன் பேசியது நினைவுக்கு வந்தது. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா? கலங்கிய குரலில் அவன் கேட்டது. தான் வேண்டாம் என்பதாய் தலையாட்டி ஃபைட் பண்ணுவோம் என்றது. உன்னை லூஸ் பண்ணிடுவேணும்னு பயமா இருக்கு மாதனி என்ற அவனது கலங்கிய பார்வை. இதுவே விதியாயின் அனுபவிப்போம் என்ற அவனது அந்த குரல். ஐயோ சுந்தர்! நினைக்க நினைக்க அவள் கண்களில் கண்ணீர் தானாய் வழிந்தது. கவலைப்படாத சுந்தர், எல்லாத்தையும் சமாளிச்சுடுவேன். எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது உன்னோட தான். கிளம்பும் முன் தான் அவனிடம் கூறியது. சில விஷயங்களை இழந்த பிறகுதான் அதோட அருமை புரியும். நம்ம விஷயத்துல இருக்கும் போதே ஒருத்தரோட அருமை தெரியும் நமக்கு. லைஃப் will be meaningless without each other. ஆட்டோ ரிக்ஷா ஆர்காட் ரோடு மேம்பாலத்தில் சென்று கொண்டிருக்க அத்தனை இரைச்சல்களுக்கு நடுவிலும் சுந்தரின் குரல் அவளுக்கு துல்லியமாய் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆமா, அம்பேத்கர் சிலையில லெஃப்ட்ல திரும்பி கொஞ்சம் தூரத்தில் நிறுத்திடுங்க, ஆட்டோக்காரரிடம் பதிலாய் கூறினாள். ஆட்டோ ரிக்ஷாவிலிருந்து இறங்கி மெதுவாக நடக்க ஆரம்பித்தவளுக்கு தன் வீட்டில் உள்ளவர்கள் மேல் சொல்ல தெரியாத ஒரு கோபம் வந்தது. வீடு நெருங்க நெருங்க கோபம் அதிகரித்தது. மனதில் பயமும் சேர்ந்து கொண்டது. As long as we don't give up, it's not at all dangerous மாதனி, சுந்தர் கூறியது நினைவுக்கு வர ஆமோதிப்பதாய் தலையசைத்தாள்.
ஈவினிங் 7:30 PM. மாதினி ஆட்டோ ரிக்ஷாவில் சென்ற பிறகு சிறிது நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்த சுந்தருக்கு மறுபடியும் பீச்சில் போய் தான் சிறிது நேரம் முன்பு மாதினியுடன் அமர்ந்திருந்த அதே இடத்தில் உட்கார்ந்தா தேவலாம் என்று தோன்றியது. Is it the end for us? மனது துடித்தது. By any chance விதிவசத்தால நமக்கு கல்யாணம் ஆகலைன்னா எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் சுந்தர், ப்ராமிஸ் பண்ண. மாதினி கலங்கிய குரலில் சொன்னது நினைவுக்கு வந்தது. கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. சோர்வாக நடந்தவன் தன்னை அறியாமல் கடல் வரை வந்திருந்தான். செல்லென்ற அலை கால்களை தாக்க திடுக்கிட்டு நினைவுக்கு வந்தான். அலைகள் தன் கால்களை நனைப்பதும் திரும்பி போவதும் மறுபடியும் நனைப்பதுமாய் இருப்பதை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தான். கூட்டம் இல்லாமல் அரை இருட்டாக இருந்தது. பால் நிலவின் ஒளியில் கடல் வெளுத்த கருப்பாய் காட்சியளித்தது. நிலவை பார்த்து விரக்தியாய் சிரித்தவன், எங்களை பிரிச்சிடாத சொல்லும் போதே அவனுக்கு அழுகை வந்தது. ப்ளீஸ் ப்ளீஸ் நிலா ப்ளீஸ். தன்னை அறியாமல் உரத்த குரலில் கெஞ்சினான். 2-3 வருஷமா எதுவும் உருப்படியா பண்ணாம வேஸ்ட் பண்ணிட்டியே. கடல் அவனை பார்த்து இளக்காரமாய் கேட்பது போல் தோன்றியது. இல்லை இல்லை, வேஸ்ட் பண்ணல. நான் ஒன்றும் சும்மா இல்லை. கெமிக்கல் ஃபேக்ட்ரி ட்ரை பண்ணினேன், நடக்கலை. எக்ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா டேக் ஆஃப் ஆச்சு. ஆனால் திடீர்னு கிராஷ் ஆச்சு. நான் ட்ரை பண்ணினேன். ஐ ஆனஸ்ட்லி ட்ரைட் டு மேக் இட் பிக். கடலை பார்த்து கத்தினான். ஏண்டா இந்த அஃபேர் சீரியஸாக இருக்கும்போது பிஸ்னஸ் பண்ணுற அது இதுங்கிறியே, அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும்டா. பேங்க், LIC, கஸ்டம்ஸ்னு ஏதாவது எக்ஸாம் எழுதி வேலைக்கு ட்ரை பண்ணுறது தான் கரெக்ட் என்றோ தன் நண்பன் விட்டல் அறிவுரை கூறியது நினைவுக்கு வந்தது. நான் பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாத்தையும் இன்னையோட விட்டுடுறேன். இன்னும் மேலே படித்து எக்ஸாம் எழுதி நல்ல வேலையில் சீக்கிரமே சேர்ந்துடுவேன். I promise you Nila, on my only love, on love of my dear life Madhini, I promise. அடக்க முடியாமல் அழுதான். எனக்கு 2 வருஷம் கொடு ப்ளீஸ். 2 வருஷம், அதுக்குள்ள நான் செட்டில் ஆயிடுவேன். அது வரைக்கும் அவளை பத்திரமா பார்த்துக்கோ. தன்னை மறந்த நிலவோடு பிதற்றலாய் பேச ஆரம்பித்தான். உனக்கு தான் தெரியுமே, எனக்கு மாதினியை வானத்திலிருந்து பூமி வரைக்கும் பிடிக்கும்னு. மாதினி இல்லாத வாழ்க்கைய என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. வயிற்றில் பந்தாய் உருண்ட உணர்வு நெஞ்சை அடைக்க அழுகை இன்னும் பீறிட்டு வந்தது. அவளும் மனசு உடைஞ்சு நொறுங்கி போயிடுவான். எங்களை பிரிச்சிடாத. நிலவை பார்த்து கும்பிட்டு கொண்டே மன்றாடினான். ப்ளீஸ் ப்ளீஸ். உடல் வலுவிழுந்து தன்னை அறியாமல் மண்டியிட்டான். கடல் தண்ணீர் தன் முழங்கால்களில் நினைப்பதை அவன் உணரவில்லை. எனக்கு மாதிரி வேணும், எனக்கு மாதிரி வேணும், வேணும் வேணும் வேணும். தொண்டை கிழிய கத்தினான், பைத்தியம் பிடித்தது போல். நிலா அவனை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தது. End of episode 4. காதல் வளர்கிறது.